அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தனது மகன் ஹண்டர் பைடனுக்கு உத்தியோகபூர்வ ஜனாதிபதி மன்னிப்பை வழங்கியிருக்கின்ற நிலையில் இந்த செயல் நீதியின் துஷ்பிரயோகம் என்று ட்ரம்ப் விமர்சனம் செய்திருக்கின்றார். ஜோ பைடன் மகன் ஹண்டர் பைடன் சட்டவிரோத துப்பாக்கி வைத்திருந்தமை மற்றும் வரி குற்றத்திற்காக நீதிமன்றத்தினால் தண்டனை விதிக்கப்பட்டது. இதேவேளை தனது மகனுக்கு மன்னிப்பு வழங்க மாட்டேன், தண்டனையை குறைக்க மாட்டேன் என்று முன்னர் தெரிவித்திருந்த நிலையிலேயே பைடன் தற்பொழுது இந்த மன்னிப்பை வழங்கியிருக்கின்றார். இருப்பினும் ஜனாதிபதி ஜோ பைடன் மகனுக்கு மன்னிப்பை வழங்கியிருக்கின்ற நடவடிக்கை அவரது சொந்த ஜனநாயக கட்சி ஆர்வலர்களிடையே குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஜனாதிபதியின் உறவினர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாக சிலர் வாதிடுகின்றனர். இதற்கிடையில் புதிய அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு டிரம்ப் இந்த மன்னிப்பை நீதியின் துஷ்பிரயோகம் என்று விமர்சித்திருக்கின்றார். அதோடு ஜனாதிபதி ஜோ பைடன் தனது மகனுக்கு மன்னிப்பு வழங்க முடிவு செய்ததைப் போலவே ஜனவரி 6ஆம் தேதி அமெரிக்காவின் கேபிட்டல் கட்டடத்தின் மீதான தாக்குதலில் வழக்கு தொடரப்பட்ட குடியரசுக் கட்சி ஆதரவாளர்களுக்கும் ஜனாதிபதியின் மன்னிப்புக்கு அவர்கள் தகுதியுடையவர்களா என்று அவர் கேள்வி எழுப்பினார். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.